ஏற்காட்டில் ஒரு சதி. இது ஒரு காதல் கதை. ராமதாஸ் டிவி பார்த்து கொண்டிருந்த போதுதான் இந்துவும் ராமுவும் உள்ளே வந்தார்கள். ராமதாஸ் மனதில் ஏற்பட்ட குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே தீவிரமடைந்திருந்தது. இருந்தாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல், என்ன இந்து, ராமு கூட இந்த பக்கம் வந்திருக்க? நம்ம லவ் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை முறை உன்னை நான் வெளியே கூப்பிட்ருப்பேன், என் கூட நீ வந்ததே இல்லையே என்றான். அது ராமு எங்கேயாவது பிக்னிக் போகலாமான்னு அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அம்மா ஏற்காடு போனால் நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க. ஆமாம், நல்ல சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லி ராமு தான் பெர்மிஷன் கேட்டார். அம்மாவும் ஓகே சொன்னதால தான் கிளம்பி வந்தோம் என்றாள். ராமு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தானா? ஆமாம். ராமு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது இல்லைடா ராமதாஸ், அந்த பக்கமாக போயிருந்தேன். அப்படியே இந்து வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வரலாமேன்னு நினச்சி போயிட்டு வந்தேன்டா. அது சரி, நான் ஊருக்கு போகிறதுக்கு ரயில் டிக்கெட் எடுக்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டப்போ உனக்கு வர்றதுக்கு நேரமே இல்லை. இந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கு இல்லையா? சிரித்தவாறு கேட்ட ராமதாஸுக்கு கோபம் மனதிற்குள் கொப்பளித்தது. அது இல்லைடா, முதல்லையே இன்றைக்கி கம்பெனியில் ஜெனரல் பாடி மீட்டிங் இருப்பதா சொன்னாங்க. அதனால தான் நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு மீட்டிங் கேன்சல் ஆனதுனால தான் என்று ராமு சொல்லி முடிப்பதற்குள், இன்றைக்கி காலையிலேயே ஃபோன் பண்ணி அம்மாக்கிட்ட இன்று சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஆண்டின்னு சொன்னீங்களே என்று சொல்ல ராமுவின் முகம் வெளிரி போனது. ராமதாஸின் மனதில் ஏற்பட்ட குழப்பம் அதிகமாகி போக அவனுக்கு மெதுவாக ராமுவின் குள்ளநரித்தனம் புரிய ஆரம்பித்தது. நான் இந்துவை இவனுக்கு அறிமுகப்படுத்தியதிலிருந்து தான் இவன் இவ்வளவு மாறி போயிருக்கான். ஏறக்குறைய 8 வருட பழக்கத்தில் நான் எங்கே கூப்பிட்டாலும் உடனடியாக எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வர்றவன் இப்போது நான் காதலிக்கிற இந்து மேலே கண்ணாக இருக்கான். ஒருவேளை முதலிலேயே இவன் தன் ஆசையை வெளிப்படுத்தியிருந்தா நான் இந்துவை அவனுக்கு தாரவாத்து கொடுத்துருப்பனோ. ஆனால் நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு கூட ஏறக்குறைய பிறர் மனை நோக்குதல் தானே இதுவும். நான் நாளைக்கும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிற பெண்ணை தட்டி செல்ல பார்க்கும் இவனுடைய ஈன குணத்தை என்னன்னு சொல்கிறது? ராமதாஸ் யோசித்து கொண்டிருக்கும் போதே, என்ன தாஸ், யோசனையில் ஆழ்ந்துட்டீங்க, நாம் ஏற்காடு போயிட்டு வரலாமா என்று இந்து கேட்டாள். அது அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இந்து, இப்போ முடியாது என்றான் ராமதாஸ். பாத்தியா, நான் உங்கள் வீட்டில் வச்சே சொன்னேன்னு இல்லை, ராமதாஸுக்கு ரொம்ப வேலையாக இருக்கான், நானும் நீயும் போகலான்னு சொன்னேன். என்ன ராமதாஸ், உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டான் ராமு. அடப்பாவி, நீயும் நானும் காதலர்கள், இவனை ஏன் இடையில் இழுத்து கொண்டு என்று நேரடியாக சொல்ல முடியாமல் தவித்தான். அதையும் இவனுக்கு சாதகமாக்கி கொள்ள பார்க்குறானே என்று மனதிற்குள் குமரிய ராமதாஸ். இல்லை ராமு, நான் வரல என்றால் இந்து வரமாட்டான். நாம் எப்போ போகலாம் என்றதை நீயே முடிவு பண்ணி சொல் என்றான் ராமதாஸ். அதை கேட்ட ராமுவிற்கு ஏமாற்றம் ஏற்பட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஆமாம், அதுவும் சரிதான், இந்து உனக்கு எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது என்று கேட்டான். அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து என்றாள் இந்து. ஸோ ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டா ஒரு வாரத்துக்கு தங்குற மாதிரி துணிமணியெல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ராமதாஸ், உன் அபிப்பிராயம் எப்படி என்று ராமு சாதாரணமாக கேட்க முயற்சித்தாலும் அவன் குரலில் ஏமாற்றமும் கலந்தோடியது. அப்படியே செய்யலாம், நானும் ஆஃபீஸுக்கு ஒரு வாரம் லீவ் எழுதி கொடுத்துட்டு வரேன் என்றான் ராமதாஸ். ஏற்காடு வரும் வரை சிந்தித்து கொண்டே வந்தான் ராமதாஸ். ராமுவும் இந்துவும் ஏதோ பேசிக்கொண்டே வந்தார்கள். ஒரு லாட்ஜில் 2 ரூம் எடுத்து இந்துவுக்கு தனி அறையும் இவர்கள் இருவருக்கும் ஒரு அறையும் தங்குவதாக ஏற்பாடானது. அப்போதுதான் ராமதாஸிற்கு ஒரு குரூரமான எண்ணம் எழுந்தது. ஒன்று, இவனை என் வாழ்க்கையிலிருந்து கலற்றி விட வேண்டும், இல்லை இவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே சிகரெட் குடித்து கொண்டிருந்தவன் அடுத்த அறையில் இந்துவும் ராமுவும் பேசுவதை கூர்ந்து கவனித்தான். ராமு, நான் ஏற்கனவே ராமதாஸை காதலிக்கிறேன், நீங்கள் இடையில என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னால் எப்படி? நல்லாவா இருக்கு என்றாள் இந்து. அந்த குரலில் எந்த கோபமும் இல்லாதது ராமதாஸுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ ஏன் கவலைப்படுற இந்து? அவன் சம்பளம் என்ன, ஏன் வருமானத்தை பாரு, என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டா நீ மகாராணி மாதிரி வச்சுக்கலாம், அவனை கல்யாணம் பண்ணா நீ கஷ்டம்தான் படணும் என்றான் ராமு. அது சரி, இதை எப்படி ராமதாஸ் கிட்ட சொல்ல போகிறீங்க என்று இந்து கேட்டதும் ராமதாஸுக்கு தூக்குவாரி போட்டது. இந்துவா இப்படி மாறிப்போனால்? பணம் காசை கண்டவுடன்
இவ்வளவு எளிதில் காதல் கூட மாறி போய்விடுமா என்று நினைத்தான் ராமதாஸ். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் ராமதாஸ் கிட்ட சொல்லி அவனை தசை திருப்பி விடுறேன் என்றான் ராமு. ராமதாஸின் மனம் திகுதிகுவென்று கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. இவர்கள் என்னை எவ்வளவு சாதாரணமாக எடை போட்டு விட்டார்கள். இவர்களை சும்மா விடக்கூடாது என்று மனதிற்குள் கருவிக்கொண்டே எழுந்து வந்தவன், என்ன இந்து, இன்னைக்கு எங்கே போகலாம் என்று கேட்டபோது இந்துவும் ராமுவை பார்த்தாள். ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி எதுவும் ப்ரோக்ராம் வேண்டாமே தாஸ் என்றான் ராமு. சே, சுற்றி பார்க்க வந்துட்டு இப்படி இருந்தால் எப்படி? கமான், இன்றைக்கே டேட்டிங் போகலாம். நான் படகு துறைக்கு போய் போட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் புறப்பட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். படகுத்துறைக்கு வந்து கோட்டியிடம் பணம் கொடுத்து ஒரு ஓட்டை விழுந்த ஒரு போட்டுக்கும் ஒரு நல்ல போட்டிற்கும் புக் பண்ணினான். ராமதாஸ் இந்துவும் ராமுவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். என்னை ஏமாற்றியவர்களே என்று. நீங்கள் படகில் போகும்போது மெதுவாக தண்ணீர் நுழைந்து படகு மூழ்கப் போகிறது. உங்களுக்கும் நீச்சல் தெரியாது, எனக்கே சதி செய்கிறீர்களா என்று சிரித்தவாறு சிகரெட் குடித்தான். இந்துவும் ராமுவும் படகுத்துறைக்கு வர படகோட்டியிடம் சைகை காட்ட படகோட்டி தவறாக நல்ல படகில் ராமுவையும் இந்துவையும் ஏற்றி அனுப்பிவிட்டு ஓட்டை விழுந்த போட்டில் ராமதாஸை அனுப்பிவிட்டு கையை காட்டினார். தவறுதல் புரியாமல் சிரித்து கொண்டே.